வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வேர்லேருந்து இலை நுனி வரைக்கும் மருத்துவ குணம் கொண்ட நம்ம வேப்ப மரத்தை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஆலமரம் அரச மரம் மாதிரி பல ஆண்டுகளுக்கு வளரக்கூடியதுங்க வேப்ப மரம். சாதாரணமா 30லேருந்து 40 அடி உயரம் வரைக்கும் வளரும். வளமான களிமண்ணா இருந்ததுன்னா 50லேருந்து 65 அடி உயரம் வரைக்கும் வளருங்க. நம்மளும் வளரலாம், ஆனா வேப்ப மரம் மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்தியாவில் மட்டும் 25 மில்லியன் வேப்ப மரங்கள் இருக்குன்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. இதுல இருந்து 32க்கும் மேற்பட்ட தாவர ரசாயனத்தை எடுத்திருக்காங்க. மனுஷனை வாழ வைக்கிற அமுத சுரபிங்க வேப்ப மரம். வேப்ப மரத்துல மார்ச் ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா பூக்கள் பூக்கும். ஜூன் ஜூலைல வேப்பம்பழம் காய்க்கும். இந்த காலகட்டத்துல தான் மருத்துவத்துக்காக இந்த மரத்தை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. கருவேம்பு, நிலவேம்பு, மலைவேம்பு, சர்க்கரை வேம்புன்னு நிறைய வேப்ப மரங்கள் இருந்தாலும் கருவேம்பு மரத்தை தான் நம்ம வேப்ப மரம்னு அட்ரஸ் பண்ணுவோம். அதாவது நல்ல நடிகர், நல்ல ஆங்கர் அப்படின்னு இருந்தாலும் துரைராஜ் அப்படின்னு நம்மள ஜெனரலா அட்ரஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி வேப்பங்கொட்டையிலேருந்து கிடைக்கிற அந்த எண்ணெயை நம்ம சாப்பாட்டுக்கும் அப்புறம் விளக்கேத்துறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்றோம். சின்ன வயசுல அந்த எண்ணெயை என் தலையில வச்சு தேய்க்கும் போது கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் நுர தள்ளிடும். வேப்ப இலையை கொசு விரட்டியா யூஸ் பண்ணலாம், இயற்கை பூச்சிக்கொல்லியா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, வேப்ப இலையை அரைச்சி அதை களிம்பாக்கி நம்ம உடம்புல அடிப்பட்ட இடத்துல போடலாம். தேமல், பொடுகுக்கு, இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மெடிசனா யூஸ் பண்ணலாம். வேப்பங்குச்சியால தினந்தோறும் பல்லு விளக்குனா பல்லு ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாம ஈறுகள் பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஆனா அதை கடிச்சு தேய்க்கும் போது கசக்கும் பாருங்க. வேப்ப மரத்துல இருந்து வர்ற காத்து மருத்துவ குணம் கொண்டதுங்க. உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற பாக்டீரியாவை இது அழிச்சிரும். ஊர் சைடுல அதிகமா வேப்ப மரம் இருக்கிற கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நோய் தொற்று ரொம்ப கம்மியா இருக்குங்க. நம்ம சிட்டியில சின்ன செடி வளர்க்கறதுக்கே இடம் இல்ல, அத்தான் பெரிய வேப்ப மரத்தை எங்க வளர்க்கறது? வேப்ப மரத்துக்கு அடியில ஈவினிங்ல உட்கார்ந்து இருந்தா மன அழுத்தம் குறையும், உடல் உபாதைகளும் போகுங்க. அது மட்டும் இல்லாம மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குணமாவதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் மனநல காப்பகத்துல எல்லாம் நிறைய வேப்ப மரத்தை வளர்த்திருக்காங்க. நம்ம சிட்டிலையும் இப்ப நிறைய வேப்ப மரம் தேவைப்படுதுங்க. நேச்சுரலாவே வேப்ப மரத்தோட நுனி இலையெல்லாம் பூமியை நோக்கி இருக்குங்க. ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது அதுல இருந்து வெளிவர ஆக்சிஜன்ல சக்தி வாய்ந்த ஓசோன் கலந்திருக்கிறதா ஆராய்ச்சியில சொல்றாங்க. அம்மை நோய் வந்தவங்களோட வீட்டு வாசல்ல வேப்பலையை கட்டி வச்சிருப்பாங்க. நோய் தொற்று பரவாம இருக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லங்க, அம்மை நோய் குறையும் போது உடம்புல ஒரு விதமான நமைச்சல், அரிப்பெல்லாம் ஏற்படும். அதனால அம்மை நோயால பாதிக்கப்பட்டவங்களை வேப்பலையில தான் படுக்க வைப்பாங்க. வேம்போட பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தாங்க. ஆனா அது நாளடைவில் உலகம் முழுக்க பரவி நிறைய நாடுகள் காப்பிரைட்ஸ்க்காக அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம இந்தியா கஷ்டப்பட்டு போராடி அந்த காப்பிரைட்ஸை வாங்கிட்டாங்க. ஜெய் ஹிந்த். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.